மிடில் ஏஜ் உமன் 40-50 வயசில் இருக்கிறவங்க என்னோட கிளினிக்கில் காமனாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டர் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன், ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குது, ஒரு மொனோட்டனஸாக இதே சமையல் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த வேலைக்காரி மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு டவுட் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து அழறாங்க. சரி, இவ்வளோ நாளாக 10-15 இயர்ஸாக இதை ஹாப்பியாக தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, சடனாக ஏன் அந்த ஏஜ் வந்தோடனே தோணுது அப்படின்னா, ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, உங்கள் குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களாக இருப்பாங்க. ஸோ குழந்தைகள் சின்னவங்களாக இருக்கிறப்ப உங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது லைவ்லியாக இருக்கும். பட் அவங்க டீனேஜர் ஆனோடனே இல்லை காலேஜ் போனோடனே அவங்களுக்கான லைஃப்பை இல்லை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது இல்லை வேலைக்கு இன்னொரு இடத்துல போகிறதுன்னு உங்களை விட்டு மூவ் ஆனோடனே உங்களுக்கு அது வந்து இந்த லோன்லினஸ் தருது. இதை தான் சைக்கலாஜிக்கல் டேர்மில் எம்ப்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது நார்மல் ப்ராசஸ்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க அவங்களுக்கான லைஃப்பை தேடி போய் தான் தேடணும். அப்போ நம்ம இதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறதுனா, உங்களுக்குன்னு ஒரு சோஷியல் சர்க்கிள், உங்களுக்குன்னு எனக்கு என்ன விஷயம் பிடிக்கும், இப்போ ஒரு ரெகுலராக வாக்கிங் போகிறது,